ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவுடைய கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 30 மற்றும் 31. யஜ்ஞஸ்ச விதனானானி யோகச்ச பத பிரபோ நைஷ்கர்மியஸ்ச சாங்கியஸ்ய தந்திரம் வா பகவத் ஸ்ருதம். வெவ்வேறு யாகங்கள், யோக மார்க்கங்கள், பகுத்தறிவு, கல்வி மற்றும் பக்தி தொண்டு ஆகியவற்றின் விரிவுகளையும் கூட அவற்றின் கட்டுப்பாட்டு விதிகளுடன் விவரிக்க வேண்டுகிறேன். பாஷண்ட பத வைஷம்யம் பிரதிலோம நிவேசனம் ஜீவஸ்ய கதையோ யாஸ்ய யாவதீர் குணகர்மஜா. நாஸ்திகர்களின் குறைகள் மற்றும் முரண்பாடுகள், இனக்கலப்பின் நிலை, மேலும் பல்வேறு உயிரினங்களில் உள்ள ஜீவராசிகளின் குறிப்பிட்ட இயற்கை குணங்கள் மற்றும் செயல் ஆகியவற்றுக்கேற்ப உள்ள அவற்றின் அசைவுகள் ஆகியவற்றையும் கூட தயவு செய்து விளக்கி அருளுங்கள். ஓகே, சோ விதுர மகாத்மாவுடைய கேள்வி, விதுரரை போன்ற தூய பக்தருடைய கேள்வி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாம இல்லை, அவங்க கேட்கறது மூலமா எல்லாருக்கும் நன்மை. விதுரர் ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன யாகங்கள் இருக்கு, யோக மார்க்கங்கள் என்னென்ன இருக்கு, பகுத்தறிவு கல்வினா என்னது, பக்தி தோண்டுனா என்னது, இதற்கான கட்டுப்பாட்டு விதிகள் என்னென்ன, இதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் நாத்திகர்கிட்ட இருக்கிற குறை என்ன, அப்புறம் அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் என்ன, ஒரு ஜீவராசின் இயற்கை குணத்துக்கு ஏற்ப அவங்களுடைய செயல் பற்றும் அதை பற்றி கூட நீங்க விளக்கி சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் சொல்லும் போது ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரலாம். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தவறு, எந்த மார்க்கம் இப்போ நமக்கு பொருத்தமானது, கலியுகத்துக்கு எந்த மார்க்கம் பொருத்தமானது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், சரி. வெவ்வேறு யாகங்கள், யாகத்துல பலவிதமான யாகங்கள் இருக்கு. தேவதைகளை திருப்திப்படுறதுக்காக செய்யக்கூடிய யாகங்கள், அப்புறம் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய யாகங்கள், வேதத்துல கர்மகாண்ட பகுதியில, வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் பல்வேறு யாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. அதுல அவங்களுக்கு என்ன தேவையோ, யாராருக்கு என்ன வேணுமோ அது மூலமா யாகத்துல எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, குழந்தை பாக்கியம் வேண்டி தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சா நல் மக்கள் பேரு, நல்ல குழந்தைகள் கிடைக்கும். புத்திரகாமேஷ்டி யாகம், அப்புறம் அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், இந்த மாதிரி பல்வேறு யாகங்கள் இருக்கு. இந்த யாகங்கள்லாம் செய்யறதுனால என்ன பயன், என்ன கிடைக்கும் ஒருத்தருக்கு? படைப்பின் ஆரம்பத்துல தேவர்களையும் படைத்து பிராமணர்களையும் படைத்து யாகங்கள் செய்து ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமா இருக்க, இது இப்படிதான் படைக்கப்பட்ட இறைவன் ஆசீர்வதித்தார். இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கும் போது பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார்,
3ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? படைப்பின் ஆரம்பத்துல தேவர்களே அமிச்சு பிராமணர்களே அமிச்சு என்ன பண்ணணும்? யாகங்கள் செஞ்சு ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க. அந்த யாகங்கள் மூலமா பல்வேறு பொருட்கள் கிடைக்கும். தேவர்கள் திருப்தி அடைந்து வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. இந்திரன் மழைக்கு அதிபர், சூரியன், சந்திரன், அக்னி, நெருப்பு, வாயு, காற்று, இந்த மாதிரி பல்வேறு தேவர்கள் இருக்காங்க. இந்த தேவர்கள் திருப்திப்படுத்துறது மூலமா வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா இதுக்காக மட்டும் யஜ்யம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க? இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. யாகம் சொன்னா இந்த மாதிரி ஏதோ தேவைக்காக பண்றது. இந்த யாகம் பண்ணா எனக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், ஏதாவது எதிர்பார்த்து யாகம் செய்யறது. அதனால அதனால பலன் உண்டு. அந்த யாகம் செஞ்சு அதற்கான பலன் உண்டு. ஆனா அது எல்லாம் தற்காலிகமானதுதான். தேவர்களும் தற்காலிகமானவங்க. அவங்க கொடுக்கிற வரமும் தற்காலிகமானது. இந்த ஜட உலகமும் தற்காலிகமானது. நம்ம ஆயுள் காலமும் தற்காலிகமானது. அப்ப அந்த வரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்ப யாகத்தோட முக்கியத்துவம் என்ன? எதுக்காக யாகம் ஒருத்தர் செய்யணும்? யஜ்யம் அப்படின்னு சொன்னாலே யஜ்ஞோவை விஷ்ணு. யாகம் சொன்னாலே விஷ்ணு திருப்தி. யஜ்ஞா, விஷ்ணுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. யஜ்யபிருத் யஜ்யபித் யஜ்ஞி யஜ்யபிருத் யஜ்ய சாதனக. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பகவானை யஜ்யம்ங்கிற திருநாமம் சொல்லி, விஷ்ணுவோடைய 1000 திருநாமத்துல அவருக்கு ஒன்று யஜ்ஞா. யாகம்னாலே விஷ்ணு தான். என்னெல்லாம் யாகத்துல அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்காக தான். விஷ்ணுவுக்காக யாகம் செய்யணும், விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கணும். அப்படி செய்யலைன்னா அந்த செயலுடைய வினையில ஒருத்தர் மாட்டின்றுவார். இதுதான் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம். பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்துல 9ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், யஜ்ஞாத்தா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யாகம் செய்யணும். அப்படி செய்யும்போது ஒருத்தர் எந்த செயல் பண்ணாலும் விஷ்ணுவுடைய திருப்திக்காக செய்யும் போது, ஒருத்தர் யாகம் செய்யறவரு விஷ்ணுவுடைய திருப்திக்காக செய்யும் போது அவர் அந்த செயல் வினையிலிருந்து தப்பிச்சுருவார். யாகம் பண்ண புரோகிதருக்கும் செயல் வினை கிடையாது, யாகம் செய்த அந்த நபருக்கும் வினை கிடையாது, யாருக்குமே வினை கிடையாது. விஷ்ணுவுடைய திருப்திக்காக செய்யப்பட்டா அந்த செயல்ல கர்ம வினையே கிடையாது, செயல் வினை. அது நல்ல வினையும் கிடையாது, தீய வினையும் கிடையாது. அந்த செயலுடைய புண்ணிய கர்மாவும் கிடையாது, பாவமும் கிடையாது. அதை விட்டுட்டு விஷ்ணுவை திருப்திப்படுத்தாம தன் புலன் திருப்திக்காக யாராவது யாகம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த கர்ம வினையில மாட்டிக்குவாங்க. ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவோட திருப்திக்காக யாகம் செய்யறவங்க, விஷ்ணுவோட திருப்திக்காக செயலாற்றுறவங்க தான் விடுபடுவாங்க. அதை விட்டுட்டு பகவானை விட்டுட்டு வேற ஏதாவது தேவைக்காக செயல் பண்றோம் யாகம் பண்றோம்னு சொன்னா அதுல மாட்டிட்டு, அதுல நம்ம மாட்டிக்கும். அதனால யஜ்ஞா அப்படின்னா விஷ்ணு. திரேதாயாம் தியாயதே விஷ்ணு கிரேதாயாம் தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோமகை துவாபரை பரிஜயாஜ்ஞா கலோ தத் ஹரி கீர்த்தனா. வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு? புராணங்கள்ல கிரேதாயாம் தியாயதே விஷ்ணு. அடுத்து யோக மார்க்கம். யோக மார்க்கருடைய நோக்கம் என்ன? இப்படி யாகத்தோடைய நோக்கம் என்ன விஷ்ணுவோ அதே மாதிரிதான் யோகத்தின் நோக்கம் விஷ்ணு. யோகம் பண்றதோட நோக்கம் என்னன்னா விஷ்ணுவை திருப்திப்படுறது, விஷ்ணு அடையறதான். கிரேத்தாயே தியாயதே விஷ்ணு. யோகத்துல யார் தியானம் பண்ணணும்? விஷ்ணுவை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு டியூப் லைட்டு, பல்பு, உருண்டை பல்பு, குண்டு பல்பு, விளக்கு, லைட் எல்லாம் தியானம் பண்ண சொல்லும். எதை வேணா தியானம் பண்ணுங்க, ஒரு புள்ளிய தியானம் பண்ணுங்க, ஒரு ஒளியை தியானம் பண்ணுங்க, ஒரு வட்டத்தை தியானம் பண்ணுங்க. நோ, கிடையாது. தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தான் தியானம் பண்ணணும். அப்போ கிரேதாயே தியாயதே விஷ்ணு. அப்ப தியானம் செஞ்சாலும் விஷ்ணுவை தான் தியானம் பண்ணணும், யாகம் செஞ்சாலும் விஷ்ணுவுக்காக தான் யாகம் செய்யணும், வழிபாடுனாலும் விஷ்ணுவை தான் வழிபடணும். யஜ்ஞம் இது துவாபரை பரிஜய யஜ்ஞம், வழிபாடும் விஷ்ணுவை தான் வழிபடும். சோ இப்படி ஒருத்தர் எந்த செயல் பண்ணாலும் அது விஷ்ணுவை நோக்கி இல்ல, விஷ்ணுவை அடைவதற்காக அல்ல, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லைன்னு சொன்னா அந்த செயல் எல்லாம் கால விரயமாயிடும். தர்ம அனுஷ்டிதா பும்சா
விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையத் எதிரெதின் ஸ்ரமையை வெகி கேவலம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். வெறும் கால விரயம் தான். அதனால ஒருத்தர் யாகம் செய்யறதா இருந்தா அவர் விஷ்ணுவுக்காக யாகம் செய்யணும். தியானம் செய்யறதா இருந்தா விஷ்ணுவுக்காக தியானம் பண்ணணும். இந்த பகுத்தறிவு கல்வின்னு இருக்கு இல்லையா? இந்த பகுத்தறிவு கல்வின்னா என்னதுன்னா, பகுத்தறிவு கல்வி என்றால் உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது. உடல் எத்தகையது, உடல் எவ்வாறு இயங்குகிறது, எத்தனை வகையான உடல்கள் இருக்கின்றன, இந்த உடலுடைய தன்மை என்ன, இந்த உடலில் ஆத்மா எவ்வாறு உரைகின்றது, ஆத்மாவுடைய தன்மை என்ன, உடலுக்கும் ஆத்மாவுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா, ஆத்மா உடலில் எந்த பகுதியில் இருக்கிறது. இதுதான் பகுத்தறிவு கல்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பகுத்தறிவுங்கிற பேர்ல பைத்தியகாரத்தனமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அவங்க பகுத்தறிவாளர்கள் கிடையாது, பைத்தியக்காரர்கள். காரணம் என்னன்னா, எதை பகுத்தறிணுமோ அதை விட்டாச்சு. உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது, உடலும் ஆன்மாவையும் பகுத்தறிந்து ஆராய்வது. இந்த உடல் ஆன்மா உண்டா, உண்டு என்றால் எங்க இருக்கு, எப்படி இயங்குது, உடல் எப்படி இயங்குது, ஆத்மா இந்த உடலை எப்படி வந்தது, இந்த உடலை விட்டு எங்க போகுது, இதெல்லாம் ஆராய்வதுதான் பகுத்தறிவு கல்வி. ஆனா துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டுல சனாதன தர்மத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் பகுத்தறிவுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தெரிய வேண்டாம் அவங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு. சனாதன தர்ம கொள்கையை மட்டும் எதிர்க்கிறவங்க பகுத்தறிவாளர்கள் அல்ல, அவர்கள் முட்டாள்கள், மடையர்கள், பைத்தியக்காரர்கள், அவ்வளவுதான். பகுத்தறிவுன்னு சொன்னா இதைத்தான் ஆராய வேண்டும். நான் இந்த இந்த பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது, கடவுள் இருக்கிறாரா, படைப்பாளி யாரு, அவர் எப்படி படைக்கிறாரு, நான் எப்படி இந்த பூமியில வந்தேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போக போறேன், இதை ஆராய்வது கல்விதான் பகுத்தறிவு கல்வி. ஆனா துரதிருஷ்டவசமா கடவுள் இல்லை என்பதை பகுத்தறிவு என்று முட்டாள்தனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்பதை பகுத்தறிவு என்று அவர்களே பெயர் சூட்டிக் கொண்டு கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க அந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு இவங்களே பகுத்தறிவுன்னு பெயர் கொடுத்துக்கிட்டாங்க. அதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவங்க மடையர்கள் என்று. பகுத்தறிவுனா கடவுளை மறுக்கிறதல்ல பகுத்தறிவு, கடவுள் இருக்காரா என்று ஆராய்வதுதான் பகுத்தறிவு. கடவுளை கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி பண்றதுதான் பகுத்தறிவு, அதுதான் பகுத்தறிவு. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பகுத்தறிவுன்னு என்ன தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்க எல்லாம் அவங்ககிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, அடுத்தது என்னது? அப்ப யாகங்கள், யோகங்கள், உண்மையான பகுத்தறிவு கல்வி விஷ்ணுவை அறிவதுதான் ராஜ வித்யா. ராஜவித்யா பகவத்கீதை தான் உண்மையான பகுத்தறிவு கல்வி. பகவத்கீதை, பாகவதம் தான் உண்மையான பகுத்தறிவு கல்வி. ஏன் பகவத்கீதை, பாகவதம் உண்மையான பகுத்தறிவு கல்வி? இந்த பகவத்கீதை, பாகவதத்தில் தான் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது, பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, படைப்பாளி என்று ஒருவர் உண்டா, நாம யாரு, உடல் என்ன, ஆத்மா என்ன, இதை பற்றிய கல்வி. இதை பற்றிய கல்விதான் உண்மையான பகுத்தறிவு கல்வி. அதனால அப்படி பார்க்கும்போது பகவத்கீதையும் பாகவதம் தான் உண்மையான பகுத்தறிவு கல்வி. மற்றதெல்லாம் பேரளவான அவர்களே பெயர் சூட்டி கொண்ட பகுத்தறிவு. ரைட். சோ அப்புறம் பக்தி தொண்டு, அதற்கான கட்டுப்பாட்டு விதிகள். இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப ஆசை, பேராசை. மக்களுக்கு என்ன பேராசைன்னா, நான் யோகா கத்துக்கணும், நான் யாகம் செய்யணும், நான் பூஜை பண்ணணும், நான் பகுத்தறிவு கல்வியை படிக்கணும், எல்லா ஆசையும் இருக்கு. ஆனா கட்டுப்பாட்டு விதிமுறையை சொன்னா ஓடிடுவாங்க. ஓ, இந்த கட்டுப்பாடெல்லாம் என்னால முடியாதுங்க. எங்க நீங்க யோகா பண்ணணுங்களா? ஆமாங்க. நீங்க யோகா பண்ண ஒரு நாளைக்கு 2 வேளை தாங்க சாப்பிடணும். ஐயோ, என்னால முடியாதுங்க. இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு நேரம் தான் தூங்கணும், இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்றால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. என்னங்க, நான் ஏதோ யோகான்னா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். காலையில போய் யோகா சென்டர்ல போய் மூக்க அமுத்தி, கை அமுத்தி, கால் அமுத்தி எதையாவது யோகா பண்ணலான்னு பார்த்தா நீங்க இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றீங்க. யோகா
இன்னைக்கு பண்றது யோகாவே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் பண்றது யோகாங்கிற பேர்ல உடற்பயிற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல யோகான்னு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு யோகானாலே என்னன்னு தெரியாது. யோகா அப்படின்னு சொன்னா ஏதோ எக்ஸசைஸ் பண்றது, ஆசனா பண்றது, உடம்ப இப்படி வளைக்கிறது, உடம்ப அப்படி வளைக்கிறது, தலைக்குள்ள கையை விட்டு கால் வழியா மேல வர்றது, இதெல்லாம் யோகா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது யோகா கிடையாது. தலைகீழ நிக்கிறது, உடம்ப வில்லு மாதிரி வளைக்கிறது, அதெல்லாம் யோகா அல்ல. யோகத்துல ஒரு பகுதியான ஆசனம், யோகா ஆசனம். அப்போ அந்த ஆசனத்துக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கு. இந்த யோகாசனம் பண்றதுக்கு முன்னாடி உண்மையான யோகா பண்றவரு முதல்ல நீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த உணவை சாப்பிடாதீங்க, இந்த உணவு தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் உழைக்கணும், இவ்வளவுதான் தூங்கணும். யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த கர்ம சேஷ்டசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு யோகான்னா என்னது, யார் யோகி? உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை, இந்த 4 மிதமாக யார் செய்கிறானோ, சரியாக யார் செய்கிறானோ அவன் தான் யோகி. இத சரியா பண்ணல அவன் யோகி இல்ல, அவன் போகி ரோகி. போகி ரோகி, யோகி போகி ரோகி. யாரு யோகி? 2 வேளை மட்டுமே சாப்பிடுறவரு, 6 மணி நேரம் மட்டுமே உறங்குபவரு, குறைந்த நேரம் மட்டும் தேவைக்காக மட்டுமே உழைப்பவர் தான் யோகி. போகினா யாரு? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவரு, உழைச்சுக்கிட்டே இருக்கிறவரு, தூங்கிக்கிட்டே இருக்கிறவரு, அவன்லாம் போகி. ரோகி யாரு? கண்டதையும் சாப்பிட்டு கண்ட நேரத்துல தூங்கி தூங்காம எல்லாம் உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நோய் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ற ரோகி. விதவிதமான பலகாரங்களை சாப்பிடுறது, ஓடுறது ஓடுறது போடுறது, ரோட்ல விற்கிறது, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நினைச்ச நேரத்துல தூங்குறது, தூங்காம இருக்கிறது, கண்ட நேரத்துல சாப்பிடுறது, இந்த ஒழுங்கீனமா இருக்கிறவங்கள அவன்லாம் ரோகி ஆயிடுவான். அவனுக்காக தான் நாட்டுல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஏன் அவ்வளவு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு? நிறைய ரோகிகள் எல்லாம் வருவாங்க. அவன் ரோகி. அதனால யோகி ஆகணும்னா முதல்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். முதல்ல யோகி ஆகணும்னா ஒருத்தர் வாய்க்கு பூட்ட போடணும். வாய்க்கு பூட்டு போட்டதான் ஒருத்தர் யோகி ஆகணும். அப்புறம் எங்க யோகி ஆகுது? அப்ப யமா நியமா பிரத்யாகாரா பிராணயாமா ஆசனா தாரணா தியானா, 7வது தியானம், 8வது சமாதி. இங்க எங்க? இங்க ஆரம்பத்திலே ஒண்ணும் இல்லையே. பேரளவு சும்மா சோகால்டு யோகா. இவங்க யோகாங்கிற பேர்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுலயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இவன் எதுக்கு யோகா பண்றான்? உடம்ப இளமையா வச்சுக்கணும், புலன்பு அனுபவிக்கணும். உண்மையிலே யோகா பண்றது கடவுளை இங்க எல்லாரும் கடவுளை உணர்றதுக்காக யோகா பண்ணல, புலன்பு அனுபவிக்கிறதுக்காக யோகா பண்ணல. நான் ஸ்லிம்மா இருக்கணும், எனக்கு தொப்பை இருக்கக்கூடாது, நான் புலன்பு அனுபவிக்கணும், எனக்கு நோய் வரக்கூடாது, அதுக்கு வேண்டிதான் அவங்கள யோகா பண்ணணும். யோகாவுடைய பர்பஸே யோக இந்திரிய சம்ஜமா. யோகாவுடைய முதல் நோக்கமே மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது தான். யோகாங்கிறதுனாலே இறைவனோடு இணைய முயற்சிப்பதுதான், கடவுளோடு தொடர்பு கொள்வது, அதுதான் யோகா. அப்ப கலியுகத்துல யோகாங்கிற பேர்ல நிறைய தமாசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கலியுகத்துல யாகங்கிற பேர்லயும் விளையாட்டு தமாசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாகங்கிற பேர்ல விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யோகங்கிற பேர்லயும் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பகுத்தறிவுங்கிற பேர்லயும் விளையாட்டு பண்ணிக்கிட்டு. அப்பாவி முட்டாள் மக்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இந்த யாகம் செஞ்சா எனக்கு இந்த பலன் கிடைச்சிரும், இந்த யோகா பண்ணா எனக்கு இதாயிடும் அதாயிடும், இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில போயிட்டா நான் புத்திசாலி. இதெல்லாம் முட்டாள்தனம். அப்ப கலியுகத்துல பார்க்க போனா, கலியுகத்துல நம்மனால எந்த விதமான யாகம் பண்றது தகுதியே கிடையாது. முதல்ல யாகம் பண்ணணும்னா இந்த யாகம் பண்ணக்கூடிய பிராமணர் தூய்மையானவரா இருக்கணும், வேத மந்திரங்களை சரியாக உச்சரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் யாகம் பண்ற இடம் தூய்மையா இருக்கணும், யாகம் பண்ணக்கூடிய நபர் பெரிய செல்வந்தரா இருக்கணும். இதுல எதுல பார்த்தாலும் நமக்கு தகுதியே கிடையாது. தகுதி வாய்ந்த பிராமணரை காண்பது அரிது, யாகத்துக்கு தூய்மையான இடத்தை காண்பதும் அரிது, யாகம் செய்யற தூய்மையான நபரும் கிடையாது, யாகம் பண்றது நம்ம செல்வந்தரும் கிடையாது. சரிங்க, இதெல்லாம் ஓகே. நான் ஒரு நல்ல பிராமணரை தேடி பிடிச்சிட்டேன், நான் யாகம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடத்த சுத்தம் பண்ணி ஏறு கலப்பை வச்சு
நில நிலத்தெல்லாம் உழுது சுத்தம் பண்ணிட்டேன். நானும் கொஞ்சம் பல செலவு பண்றேன். ஆனா பொருள் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குதே. ஆனா யாகத்துக்கு தேவையான பொருள் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நெய்ங்கிற பேர்ல ரசாயன கலர் கெமிக்கல் தான் இருக்குது. சுத்தமான நெய் கிடையாது. யாகத்துக்கு சுத்தமான பொருட்களே கிடையாது. அப்ப எந்த விதத்துல பார்த்தாலும் கலியுகத்துல மக்கள் யாகம் செய்யறதுக்கு தகுதி உள்ளவங்களே கிடையாது. சரி, யோகா பண்ணலாமா? அதுவும் பண்ண முடியாது. எங்க யோகா பண்றது? அரை மணி நேரம் யோகா பண்ணிலாம் கடவுளை உணர முடியாது. சரி, இந்த முட்டாள்தனமான பகுத்தறிவை தூக்கி போட வேண்டியதான், குப்பையில போட வேண்டியதான். அது ஒன்றும் யூஸ் ஆகாது. சரி, அப்ப என்னதான் பண்றது கலியுகத்துல? கலியுகத்துல நான் என்ன செய்யணும்? யாகங்களே யாகங்களே சிறந்த யாகம் எது? யோகங்களிலே சிறந்த யோகம் எது? பகுத்தறிவுனா உண்மையான பகுத்தறிவு கல்வி எது? அதுதான் இப்ப நம்ம செய்யணும். அது சுலபமாவும் இருக்கணும், எளிமையாவும் இருக்கணும், கஷ்டமாவும் இருக்கக்கூடாது. நல்ல அஹ், பண்றதுக்கு சந்தோஷமாவும் இருக்கணும். பண்றதுக்கு சந்தோஷமாவும் இருக்கணும். ரைட்? எப்படி இருக்கணும்? கலியுகத்துல நான் செய்ய வேண்டிய யாகம் என்ன? எனக்கான யாகம் என்ன? எனக்கான யோகம் என்ன? எனக்கான கல்வி என்ன? உண்மையான பகுத்தறிவு கல்வி என்ன? இந்த மூணு விஷயமே, யாகம், யோகம், கல்வி, இந்த மூணுமே எளிமையா இருக்கணும், சுலபமா இருக்கணும், பண்றதுக்கு சந்தோஷமா இருக்கணும், சீக்கிரமா பலன் கிடைக்கணும். இதுதான் கலியுக மக்கள் விரும்பவும் செய்வாங்க. கலியுக மக்களுக்கு உடனே உடனே பலன் கிடைக்கணும், எளிமையா இருக்கணும், சுலபமா இருக்கணும், இதுதான் விரும்புவாங்க. அதனால முடிவு என்னன்னா, கலியுக மக்கள் துர்பாக்கியசாலிங்க. பிராயணா பாயே கலு அல்பாஸ் யுகேஜனா மந்தாஸ் மந்த மதையா மந்த பாக்கிய உபாத்திரதா. கலியுக மக்கள் மந்த புத்திக்காரங்க, அல்பாயுசுக்காரங்க, நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு இருப்பாங்க. இவங்களால யாகம் பண்ண முடியாது, யோகா பண்ண முடியாது, உண்மையான பகுத்தறிவு கல்வி என்னன்னு இவங்களுக்கு தெரியவும் செய்யாது. இப்பேற்பட்ட துர்பாக்கியசாலிகளுக்கு கருணை கொடுக்கறதுக்காக தான் நம்ம போன வகுப்புல பேசிட்டு இருந்தோம். பஞ்ச தத்துவங்கள் வந்தாங்க. பஞ்ச தத்துவா இந்த கலியுகத்துல நம்ம வழிபடப்பட வேண்டிய 5 முக்கியமான தத்துவங்கள். இந்த கலியுகத்துல நாம் வழிபடப்பட வேண்டிய 5 முக்கியமான, அடுத்து யாரை வழிபடணும் இல்லையா? சோ யாரை வழிபடணும் கலியுகத்துல? பஞ்ச தத்துவங்களை தான் வழிபடணும். ஏன் பஞ்ச தத்துவங்களை வழிபடணும்? இவங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பஞ்ச தத்துவங்கள் இருக்காங்க இல்லையா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருத்தா. பஞ்ச தத்துவா பகவானே 5 தத்துவமா வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாங்க? இவங்க கலியுகத்துல மேற்கு வங்காளத்துல சீதா மாயாப்பூர்ல தோன்றினாங்க. எதுக்காக வந்தாங்க? கலியுக மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்தாங்க. இதுதான் நீங்க போன வகுப்புல நாங்க பேசிட்டு இருந்தோம். கலியுக மக்கள் எவ்வளவு துர்பாக்கியசாலிங்க. இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. இவங்களால யாகம் பண்ண முடியாது, யோகா பண்ண முடியாது, தவம் செய்ய முடியாது, விரதம் இருக்க முடியாது, பகுத்தறிவுன்னு எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பகவானே 5 தத்துவமா வந்துட்டாரு. பகவானே 5 தத்துவமா இந்த கலியுகத்துக்கு உங்களுக்கான சுலபமான யாகம் யஜ்ஞம் சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி. நான் யாகங்களிலே திருநாமமாக இருக்கிறேன், ஜபமாக இருக்கிறேன். பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? நான் யாகத்திலே திருநாமம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரிநாமமாக இருக்கிறேன். அப்போ கலியுக மக்களுக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம். கிருஷ்ணர் தான் அவரு, சைத்தன்ய மகாபிரபு. ஆனா கருப்பு இல்ல, தங்கத்தை உருக்கி காய்ச்சிய ஊத்திய பொன்னிறத்துல வந்தார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணன் சங்க உப அங்க அஸ்திரம். தன் சகாக்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றினார். எதுக்காக தோன்றினாரு? கலியுக மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக, அவங்களை விடுவிக்கிறதுக்காக, அவங்களை எல்லா துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக,
அவங்க எளிமையா யாகம் செய்யறதுக்காக இந்த யஜ்யம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். சங்கீர்த்தனி யஜ்யம், ஜப யஜ்யம். சோ கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. அப்ப யார் ஒருத்தர் கலியுகத்துல இந்த நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி. இந்த கலியுகத்திலே ரொம்ப ஆகச்சிறந்த புத்திசாலி யாருன்னா சைதன்ய மகாபுருடைய இயக்கத்துல நாம சங்கீர்த்தனத்தை கலந்துக்கிறவர் தான். அதனாலதான் பகவானே இன்ட்ரடியூஸ் பண்ணார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. சைதன்ய மகாபிரபு இந்த கலியுக மக்களுடைய நன்மைக்காக நாம சங்கீர்த்தனம் கொண்டு வந்தார். சரி, அப்போ இந்த யுகத்துக்கான யஜ்யம், யாகம் எளிமையானது, சுலபமானது, கஷ்டமே இல்லை, சந்தோஷமானது, செலவு கிடையாது. இந்த யாகம் பண்றதுக்கு பிராமணரை கூட்டிட்டு வர வேண்டாம், ஆயிரக்கணக்கான செலவு பண்ண வேண்டாம், ஆயிரக்கணக்கான பொருட்களை வாங்க வேண்டாம், இந்த இடம் சுத்தமா இருக்கா அசுத்தமா இருக்கான்னு பார்க்க வேண்டாம். இந்த சங்கீர்த்தன யஜ்யம் பண்றதுக்கு, நாம யஜ்யம் ஜப யஜ்யம் செய்யறதுக்கு, சங்கீர்த்தன யஜ்யம் பண்றதுக்கு, ஜப யாகம் செய்வதற்கு இடம் ஒரு பொருட்டல்ல. எந்த இடத்துல பண்றது, அந்த இடம் சுத்தமா இருக்கா அசுத்தமா இருக்கா அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு கூட சேர்ந்து பண்றது, யாரு பண்ணலாம், உயர்ந்த குலத்துல உள்ளவங்க தான் பண்ணணுமா, அவங்கள கூப்பிட்டு வச்சுதான் பண்ணணுமா, யார் வரணும் அதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்துல பண்ணணும் அதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே தேவையில்லை. இடம் நேரம் காலம் எதுவுமே தேவையில்லை. இந்த சங்கீர்த்தன யஜ்யம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். இதுதான் பஞ்சதத்துவத்தோட கருணை, இதுதான் சைத்தன்ய மாப்புடைய கருணை. பஞ்சதத்துவ சைத்தன்ய மாப்புடைய கருணை என்னன்னா, இந்த சங்கீர்த்தன யஜ்யம் ஜப யஜ்யம் இதை யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் செய்யலாம். செலவும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் ஆகாது, அபராதமும் கிடையாது. யாகத்துல பிராமணர் ஒரு வேத மந்திரத்தை தவறா உச்சரிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், யாகமே தவறா போயிடும். யாகம் செய்யும் போது இந்த பிராமணர் யாகத்துல நெய் விடுவாங்க இல்லையா, இதம் இந்திராய நம ஸ்வாஹா, ஓம் இதம் வருணாய நம ஸ்வாஹா, ஓம் இதம் அக்னியே நம ஸ்வாஹா, அப்படி யாகம் சொல்லி மந்திரம் செய்வாங்க. அந்த மந்திரத்துல ஏதேனும் வார்த்தை உச்சரிப்பு மாறிவிட்டாலோ, உச்சரிப்பு மாறினாலே பொருள் மாறிடும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்ல க கா அ ஆ இந்த மாதிரி ரெண்டு தான் இருக்கு, ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கு. சான்ஸ்கிரிட்ல 4 ப்ரொனன்சியேஷன் இருக்கு. க க க க, ப ப ப ப, ம ம ம ம. இந்த மாதிரி 4 ப்ரொனன்சியேஷன் வரும். க க க க. இந்த காவுக்கு இந்த கா உச்சரிச்சா அர்த்தம் மாறிடும். இந்த கா இருக்க வேண்டிய இடத்துல கதை, கதா, கா. இந்த கா போற இடத்துல கா போட்டா அர்த்தம் மாறிடும். அப்ப என்ன ஆயிரும், அந்த யாகமே தவறா போயிடும். அப்போ உச்சரிப்பு மாறினா தவறாயிடும். செய்யறவங்க மந்திரத்தை ஒழுங்கா உச்சரிக்கலைன்னா தவறாயிடும், குற்றமாயிடும். நெய்ய ஒழுங்கா நெருப்புல ஊத்தலைன்னா குற்றமாயிடும். அந்த இடம் சுத்தமல்ல, எல்லா விதத்தும் தோஷமாயிடும். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கு இல்லையா, அது சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் எதுவுமே அவசியம் இல்லை. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவான் தனது புனித நாமத்துல எல்லா சக்தியும் வச்சிருக்கார். தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா. அந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு இடம் நேரம் காலம் அவசியமே இல்லை. இப்ப மணி 7:30 ஆயிடுச்சு, இப்ப சொல்லலாமா, தாராளமா சொல்லலாம். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன் சொல்லலாமா, தாராளமா சொல்லலாம். பஸ்ல போயிட்டு இருந்தேனே தாராளமா சொல்லலாம். வீட்டுல படுக்கையில் இருக்கிறனே தாராளமா சொல்லலாம். பாத்ரூம்ல எங்க வேணாலும் சொல்லலாம். இதை உச்சரிப்பதற்கு இடம் நேரம் காலம் பொருட்டே இல்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நாம ஜபிக்கலாம். நாம் நாம் அஹாரி பகுதான் சர்வசக்தி. அப்போ இந்த சங்கீர்த்தன யஜ்யம் ஜப யஜ்யம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. பிறப்பு ஒரு பொருட்டு இல்ல, இடம் ஒரு பொருட்டல்ல, சூழ்நிலை நேரம் காலம் எதுவுமே தடையில்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். அப்போ இது பயில்வதற்கு சுலபமானது, மந்திரம் எளிமையானது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மந்திரம் எளிமை.
இல்லையா? இப்ப கஷ்டமான மந்திரத்தை குறித்து சொல்ல சொன்னா கஷ்டம். ம். நிர்மாண மோகா ஜிதசங்க தோச அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா துவந்தைவ முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷந்திய மூடா பதமவியம் தத். இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னா கஷ்டம். இதை ஒழுங்கா உச்சரிக்கலன்னா அர்த்தம் மாறிடும். ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரம் யார் வேணாலும் எப்போ ஒரு சின்ன நேத்து பிறந்த 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் சொல்லணும். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்ப சுலபமானது, இனிமையானது, எளிமையானது, செலவே கிடையாது. ரைட். அப்ப இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். அப்போ இந்த பஞ்ச தத்துவங்கள் என்ன பண்ணாங்க? இந்த மந்திரம் அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்ச தத்துவாட்ட பிரார்த்தனை சார். சரிங்க சுவாமி, நீங்க சொல்றீங்க இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை நான் மந்திரத்தை கவனக்குறைவா சொல்றேன், இல்ல மந்திரத்தை நான் சரியா உச்சரிக்கல, இல்ல இடையில 2 வார்த்தை விட்டுட்டேன், அது பெரிய குற்றம் ஆயிருமா? என்ன பண்ணலாம் அதுக்கு? கூடுமான வரைக்கும் கவனமா சொல்ல உச்சரிக்கணும். மந்திரத்தை கவனமா உச்சரிக்கணும். ஒருவேளை நம்மளை அறியாம தவறு செய்யறோமா, அதுக்குதான் பஞ்சதத்துவார்த்த பிரார்த்தனை. ஒரு மாலை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ணா மந்திரம் 108 தடவை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சதத்துவார்த்த பிரார்த்தனை பண்ணணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. பஞ்சதத்துவாட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ பஞ்சதத்துவங்களே, ஓ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவே, நித்யானந்த பலராமரே, அத்வைத ஆச்சாரியரே, கதாதர பண்டிதரே, ஸ்ரீவாஸ் தாக்கூரரே, நான் உங்க நாமத்தை உச்சரிக்க போறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த எந்த குற்றம் குறை இல்லாம நான் உச்சரிக்கணும், நாம அபராதம் செய்யக்கூடாது, குற்றம் குறை இல்லாம உச்சரிக்கணும், நாமத்துல ருச்சி வரணும், நாமத்தை கவனமா உச்சரிக்கணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பஞ்சதத்துவாட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். அப்படி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, ஒருவேளை நம்ம அறியாமல் கவனக்குறைவா ஏதாவது தவறு செய்து விட்டாலும் அது பெரும் குற்றமாகி விடாது. ஆனா கூடுமான வரைக்கும் கவனமா உச்சரிக்க வேண்டும். கூடுமான வரைக்கும் கவனமா உச்சரி, நம்ம அறியாமல் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்றால் அது பெரும் குற்றமாகி விடாது. ஆனா யாகத்துல அப்படி இல்லை. யாகத்துல ஏதேனும் சிறுபிழை செய்தாலும் பெரும் குற்றமாகிவிடும். யாகத்துல ஒரு வார்த்தை நாம் சிறுபிழை செய்து விட்டால் பெரும் குற்றமாகிவிடும். பாகவதத்துல இப்ப நம்ம 3ஆம் ஸ்கந்தம் படிக்கிறோம். 6ஆம் ஸ்கந்தத்துல வரும். 6ஆம் ஸ்கந்தத்துல யாகத்துல இந்திரனுடைய நண்பனேன்னு சொல்லி நெய் விடுறதுக்கு இந்திரனுடைய எதிரியன்னு ஒரு ஒரு வார்த்தை மாறிடுச்சு. இந்திரனின் நண்பனேன்னு சொல்றதுக்கு இந்திரனின் எதிரியேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அந்த யாகத்திலிருந்து ஒரு அசுரன் வந்துட்டார் இந்திரனை கொள்றதுக்காக. ஒரு வார்த்தை தான் மாறுச்சு. இந்திரனின் நண்பன் சொல்றதுக்கு இந்திரனின் எதிரி அந்த யஜ்ஞவேதி அல்லது விப்ரர், வேத பிராமணர், அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லிட்டார். பிழை செய்து விட்டார். இந்திரனின் நண்பன்கிறதுக்கு இந்திரனின் எதிரியேன்னு சொல்லிட்டார். உடனே இந்த யாகத்திலிருந்து ஒரு பெரிய அசுரன் சூலத்தோட வர்றார். விருத்ராசுரன் இந்திரனை கொள்றதுக்காக வர்றார். ஒரு வார்த்தை தான் மாறுச்சு. ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல நாம் ஏதேனும் ரொம்ப கவனமா ஜெபிக்கணும். எங்கேயாவது தெரியாம தவறு பண்ணாலும் அது பெரும் குற்றமாகி விடாது. பெரும் குற்றமெல்லாம் ஆயிடாது. ரைட். இந்த கொலை குற்றமெல்லாம் ஆயிடாது. அதனால பஞ்சதத்துவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கலியுகத்துல அவங்கதான் வழிபட வேண்டிய விக்கிரகம். நம்ம இஸ்கான் கோயில்ல போனா பஞ்சதத்துவா போட்டோ எல்லாம் கிடைக்கும். உங்க வீட்டுல யார் வீட்டுல இல்லையோ, நீங்க இஸ்கான் கோயில்ல போனீங்கன்னா பஞ்சதத்துவா 5 பேர் இப்படி கையை தூக்கி இருப்பாங்க. பஞ்சதத்துவங்கள் அவங்க கொண்டு பூஜை மண்டபத்துல வச்சுக்கணும். அவங்கதான் கலியுகத்துல வழிபடப்பட வேண்டியவங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. நம்ம குற்றங்களை பார்க்க மாட்டாங்க, குறைகளை பார்க்க மாட்டாங்க, அபராதங்களை பார்க்க மாட்டாங்க. வேறுமனே கருணை மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அவதாரம் கேள்விப்பட்டிருக்குமா இதுக்கு முன்னாடி? வேறுமனே கருணை மட்டும்தான். நம் குற்றங்களை காண்பதில்லை, குறைகளை காண்பதில்லை, அபராதங்கள் எதையுமே பார்க்கறது இல்லை. வேறுமனே கருணை கொடுக்கும். அப்ப அவங்கதான் நம்ம வீட்டுல இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை பூரா குற்றம் குறைதான். நம்ம வாழ்க்கை பூரா குற்றங்களும் குறைகளும் அபராதங்களுமா இருக்கு. அதனால பஞ்சதத்துவாட்ட பிரார்த்தனை பண்ணணும். என் குறைகளை எல்லாம் போக்கி விடுங்கள். நான் அறியாமல் செய்த குற்றங்குறைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள். இனிமேற்கொண்டு குற்றம் குறை செய்யக்கூடாது என்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எந்த பக்தர்கிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, அபராதம் செய்யக்கூடாது. அதற்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எனக்கு நாமத்துல ருச்சி வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பஞ்சதத்துவங்களை வழிபட வேண்டும். பஞ்சதத்துவ போட்டோ நம்ம எல்லாருமே ஆல்டர்ல வச்சுக்கணும். இங்க இருக்கு ஆல்டர். பஞ்சதத்துவ போட்டோ மேல இருக்கு. சின்ன போட்டோ கூட, சின்னதா இருந்தாலும் அவங்கள வச்சு நம்ம தினமும் பூஜையெல்லாம் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பிரார்த்தனை பண்ணலாம்.
கலியுகத்துல பெஸ்ட் வர்ஷிப். ஏன்னா வழிபாட்டிலையும் தவறு செஞ்சிடக்கூடாது. வழிபாட்டுல நிறைய பேர் தவறு செய்வாங்க. எங்கேயாவது யாத்திரை போயிட்டு விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவாங்க. ஒழுங்கா பூஜை பண்றது கிடையாது, அபிஷேகம் பண்றது கிடையாது. எங்கேயாவது வீட்டுல வீட்டுல கொண்டு விக்கிரகத்தை வச்சுட்டு அவங்க 10 நாள் திரும்பி எங்க யாத்திரை போயிடுவாங்க. அவங்க பாவம் போல இருக்கு அந்த விக்கிரகம். So, விக்கிரக வழிபாடு ரொம்ப கவனம் தேவை. விக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் பிராமண தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிராமண தகுதிகளை வளர்த்துக் கொண்டு குருவுடைய ஆசீர்வாதத்துல விக்கிரக வழிபாடு செய்யும். பட் ஆனா நாம ஜெபம் வந்து எப்ப எங்க வேணாலும் பண்ணணும் இல்லையா? கோயில்ல போய் குளிக்காம போய் பூஜை மண்டபத்துக்குள்ள போக முடியுமா? அனுமதிச்சிருவாங்களா? ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரம் நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். இல்ல எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, குளிக்கல, பரவாயில்ல, கை கால் மூஞ்சி கழுவிட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வந்து பெட்லயே இருக்குன்னு எனக்கு எந்திரிக்க முடியல, மூட்டு வலியா இருக்கு, பரவாயில்ல, பெட்லயே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சோ நாம ஜபத்துக்கு பகவான் நாமம் பகவானுடைய கருணை வாய்ந்தது. பகவானுடைய விக்கிரகத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நீங்க பஸ்ல போகும்போது விக்கிரகத்தை தூக்கிட்டு போக முடியுமா? ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தூக்கிட்டு போகலாம். ரோட்ல நடந்து போகும்போது விக்கிரகத்தை தூக்கிட்டு போக முடியுமா? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொண்டு போகலாம். படுக்கை அறைக்குள்ள கொண்டு போக முடியுமா? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொண்டு போகலாம். பகவான் நாமத்தை எங்க வேணாலும் கொண்டு போகலாம். ஆனா பகவானுடைய விக்கிரகத்தை கொண்டு செல்ல முடியாது. அது பூஜை மண்டபத்துல மட்டும்தான் வச்சு. சோ இப்படி இந்த கலியுகத்துக்கான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம் அதை கொடுக்கறதுக்காகவே பகவான் சைத்தன்யர் அவதாரம் செஞ்சாரு. இந்த பஞ்சதத்துவங்கள் அவதாரம் அதுக்கு தான் வந்தாங்க. கலியுக மக்களுக்கான எளிமையான சுலபமான யஜ்யம் சங்கீர்த்தனம். யோகம் பக்தி யோகம். இந்த யுகத்துக்கான பல்வேறு யோக முறைகள் இருக்கு. அந்த பல்வேறு யோக முறைகள்லாம் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லிட்டார். 6ஆம் அத்தியாயத்துல 46 மற்றும் 47 2 ஸ்லோகம். 46ஆம் ஸ்லோகத்துல யோகியா இருக்கணும்னு சொல்றாரு. 47ஆம் ஸ்லோகத்துல எந்த மாதிரி யோகியா இருக்குன்னு சொல்றாரு. பகவத்கீதையினுடைய 6ஆம் அத்தியாயம் 46ஆம் ஸ்லோகத்துல அர்ஜுனா நீ எப்படியா இருந்தாலும் யோகியா இருக்கணுங்கிறாரு. அப்ப எந்த மாதிரி யோகியா இருக்கணுங்கிறது 47ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு. தபசிப்பியோ அதிகோ யோகி ஞானிப்பியோ அபி மதோதிக கர்மிப்பியோ சாத்தியோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. ஒரு கர்மி, கர்மி அப்படின்னா கருப்பா இருக்கிறவங்க இல்ல. கர்மி அப்படின்னா பௌதிக வாழ்க்கையில புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க. அவங்களை விட உயர்ந்தவங்க கர்மத்தை யோகமா செய்யறவங்க. சரிங்க, நான் எப்படியும் இந்த உலகத்துல வந்துட்டேன், ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். எப்படி நான் வந்து அதை பற்று இல்லாமல் செய்யறது, எப்படி நான் கடவுளுக்கு அதை அர்ப்பணிக்கிறது, எப்படி என் கர்மத்தை நான் யோகமா செய்யறது, என் செயல் மூலமா எப்படி நான் இறைவனோடு சம்மந்தப்படுவது, என் செயலில் நான் எவ்வாறு இறைவனை திருப்தி செய்வது. நான் இந்த உலகத்துல உடம்பு எடுத்துக்கிட்டேன், நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன், உடல் எடுத்துக்கிட்டாச்சு, நான் செயல் பண்ணி தான் ஆகணும். செயல் பண்ணாம யாராலும் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்றாரு கிருஷ்ணா. நகி கக்ஷி க்ஷணமதி யாது திஷ்ட கர்மகள். ஒரு க்ஷணம் கூட, ஒரு செகண்ட் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அந்த செயலை எப்படி யோகமா செய்யறதா கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை விட உயர்ந்தது. அப்போ ஒரு கர்மி பௌதிகவாதி விட உயர்ந்தவர் கர்மயோகி. ஏன்னா பௌதிகவாதி என்ன பண்றாரு? புலன் திருப்திக்காக செயல் பண்றாரு. கர்மயோகி என்ன பண்றாரு? அதே யோகமா பண்றாரு. எப்படி நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, கிருஷ்ணருக்காக எப்படி செய்யறது, அல்லது பற்று இல்லாமல் நிஷ்காம கர்ம யோகா, பற்று இல்லாமல் எப்படி செய்யறது, செயல் மூலமா இறைவனோடு சம்பந்தப்படுவது, அதான் கர்ம யோகம். செயல் மூலமாக இறைவனோடு சம்பந்தப்படுவது. நிஷ்காம கர்ம யோகா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு ஆசையும் இல்லாம வெறுமனே என் செயலால் நான் இறைவனை திருப்தி செய்ய வேண்டும். என்ன பண்ண இறைவன் திருப்தி அடைவார்? அப்போ அந்த செயல் மூலமா இறைவனை தொடர்பு கொள்வது கர்மயோகம். அந்த கர்மயோகி விட உயர்ந்தவர் ஞான யோகி. அவர் என்ன பண்றாரு? செயலையும் துறந்து விட்டு வெறும் சாஸ்திர விசாரத்தில் ஈடுபடுகிறார். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, புராணங்கள் என்ன இருக்கு, ஞானம் அறிவை வளர்த்துக் கொள்கிறார். கல்வி, அதான் பகுத்தறிவு. இங்க வந்தாச்சு பகுத்தறிவு. ஞானம் வேத அறிவு. வேத கல்விதான் பகுத்தறிவு கல்வி. சும்மா முட்டாள்கள் பேசுறதுதான் பகுத்தறிவு கல்வி இல்லை. வேத கல்விதான் பகுத்தறிவு கல்வி. அந்த ஞானி விட உயர்ந்தவர், ஞான யோகி விட உயர்ந்தவர் ஒரு தியான யோகி, இறைவனை தியானிப்பவர். அதனால நீங்க எப்போதும் யோகியா இருக்கணுங்கிறாரு. சரி, எந்த யோகி அவருக்கு பிரியமானவர்? அப்போ கர்மயோகி பிரியமானவரா, ஞான யோகி பிரியமானவரா, அஷ்டாங்க யோகி பிரியமானவரா, எந்த யோகி பிரியமானவரு? அதுதான் கன்க்ளூஷன், முடிவு என்ன? பகவத்கீதையினுடைய 6ஆம் அத்தியாயத்துல பகவான் பல்வேறு யோக முறைகளை சொல்றார். 3ஆம் அத்தியாயத்துல கர்ம யோகத்தை பத்தி சொல்றார். எப்படி செயலை வந்து பற்று இல்லாமல் செய்யறது, அல்லது எப்படி செயலின் மூலமா இறைவனை திருப்திப்படுத்துவது, அல்லது 3ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில எப்படி செயலுடைய வினையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறது.
செயலுடைய வினையில் மாட்டிக்கொள்ளாம செயலுடைய வினையிலிருந்து நம்ம எவ்வாறு விடுபடுவதுன்னு சொல்லித்தர. 4ஆம் அத்தியாயத்துல ஞான யோகத்தை பத்தி சொல்ற உன்னதமான அறிவு, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம், இறைவனுக்கு நமக்குள்ள உறவு, இதெல்லாம் 4ஆம் அத்தியாயத்துல சொல்ற. 5ஆம் அத்தியாயத்துல அதே செயலை எப்படி பற்று இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயலை துறக்கிறது மட்டும் இல்லாம, அல்லது செயலை துறக்கும், அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 3ஆம் அத்தியாயத்துல செயல் பண்ணுங்கிறார் கிருஷ்ணர், செயல் பண்ணுங்க, ஆனா நீங்க அது பந்தத்துல மாட்டிக்காதீங்க, பற்று இல்லாம செய்யுங்க. 4ஆம் அத்தியாயத்தில் செயலை துறக்க சொல்ற, செயலையே துறந்து ஞானத்துக்கு வாங்குற. இப்ப அர்ஜுனன் குழப்பமாயி போச்சு. கிருஷ்ணர் செயல் பண்ண சொல்றாரா இல்ல செயலை துறக்க சொல்றாரு, என்னதான் பண்ண சொல்றாரு? அது 5ஆம் அத்தியாயத்துல கன்க்ளூட் பண்ற. 5ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்றாரு? நீ செயலில் ஈடுபடலாம், தப்பு இல்ல. செயலை பேரளவா எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம் குடும்பம் வேண்டாம், எல்லாம் பேரளவா துறக்க வேண்டாம். ஆனா அதை எப்படி கிருஷ்ணருக்காக செய்வது, நிஷ்காம பற்று இல்லாமல் இறைவனது சேவைக்காக எப்படி பயன்படுத்துறது, அத கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் நாம் செய்யக்கூடிய செயலை எவ்வாறு பற்று இல்லாமல் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்வது. 6ஆம் அத்தியாயத்துல இந்த கர்ம யோகா, ஞான யோகா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஞான யோகத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு கஷ்டம், நீ கர்மத்தை துறக்கவும் வேண்டாம், அல்லது நீ செயல்ல ஈடுபடாம இருக்கவும் வேண்டாம், அல்லது நீ தியானத்துக்கு போய் கஷ்டப்படவும் வேண்டாம், வெறுமனே எனக்கு பக்தி செஞ்சினா போதும், அந்த பக்தன் தான் எனக்கு பிரியமானவன். யோகினாம் அபி சர்வேஷாம் யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமயுக்த தமோமது. அப்போ 6ஆம் அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதையினுடைய 6ஆம் அத்தியாயம் வரைக்கும் பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லிட்டு, இந்த யோகிகள் எல்லாம் யோகினாம் அபி சர்வேஷா, இந்த யோகி எல்லாம் சிறந்தவர் யாரு? மத்கதேர் அந்தராத்மனா, என்னை எப்போதும் உள் மனதில் நினைத்துக் கொண்டு, என்னை எப்பொழுதும் உள் மனதில் நினைத்துக் கொண்டு, பஜதேமா பக்தி தொண்டு செய்யக்கூடிய யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனாம் ஸ்ரத்தாவான் பஜதே, முழு நம்பிக்கையோடு பக்தி செய்யக்கூடிய என் பக்தன் எனக்கு மிக பிரியமான நெருக்கமானவன். அப்ப யோகத்துல சிறந்தது பக்தி யோகம். அவ்வளவு. மற்ற யோகம் எல்லாம் பக்தியில தான் முடியுது. அது கர்ம யோகமோ ஞான யோகமோ அஷ்டாங்க யோகம், எல்லா யோகமும் பக்தியில தான் முடியும். ஏன்னா பக்தி யோகம் தான் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். பக்தி யோகம் தான் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம், மிக உயர்ந்த யோக முறை. இதுதான் பகவத்கீதையுடைய கன்க்ளூஷன். எல்லா யோகியிலும் சிறந்தவர் யாருன்னா எப்போதும் எனக்கு பக்தி தொண்டு பண்ணக்கூடிய எனது பக்தன். அதனாலதான் பகவானே பக்தனா இந்த பக்தி தொண்டை கற்பித்து கொடுக்கறதுக்காக தான், பக்தி தொண்டை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் பகவானே பக்தனா வந்தாரு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சு. இவங்க மட்டும் இல்ல, சிவபெருமானும் சிவபெருமானும் பக்தி தான் செய்யற. சிவபெருமான் பாகவதம் 4ஆம் ஸ்கந்தத்துல பக்தி செய்யதான் ஆசைப்படுறதா சொல்றார். பிரம்மதேவரும் பக்தி யோகத்தை செய்ய ஆசைப்படுறதா சொல்றார். அப்ப பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்களும் பகவானுக்கு பக்தி யோகத்தை செய்யதான் ஆசைப்படுறாங்க. வேற எந்த யோக முறையிலும் அவன் கவரப்படல. அதனாலதான் எப்படி அலசி ஆராய்ச்சி பார்த்தாலும், சாஸ்திரங்களை கொண்டு அலசி ஆராய்ச்சி பார்த்தா பக்தி யோகம் தான் உயர்ந்ததுன்னு. சரி, அடுத்தது இந்த பகுத்தறிவு கல்வி என்னது? பகவத்கீதை, பாகவதம், இதுதான் உண்மையான பகுத்தறிவு கல்வி. ரைட். சோ இதுதான் இந்த கலியுகத்துக்கு. இதை கொடுக்கறதுக்காக தான் பகவான் சைதன்ய மகாபிரபுவும் நித்யானந்தராவும் பஞ்சதத்துவங்களாம் தோன்றுனாங்க. கலியுக மக்களை ரொம்ப சுலபமா நாம சங்கீர்த்தத்தில் ஈடுபடுத்தணும், சங்கீர்த்தனை யஜ்ஞம் பண்ணணும், பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். இதுதான் எளிமையானது, சுலபமானது, இனிமையானது, எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோராலும் பின்பற்றக்கூடியது. மற்றதெல்லாம் வெறும் கால விரயம் தான், வெறும் டைம் வேஸ்ட் தான். அதை பத்தி பேசுறதும் டைம் வேஸ்ட் தான். சரி, அடுத்தது 31வது பாதத்துல என்ன சொன்னாங்க? நாத்திகர்களின் குறைகள் மற்றும் முரண்பாடு. நாத்திகர்கள் குறை மற்றும் முரண்பாடு என்னது? விஞ்ஞானிகளும் நாத்திகர்கள் தான். ஏன்னா கடவுளை மறுக்கிறவங்க எல்லாருமே நாத்திகர்கள் தான். அப்படி பார்த்தா விஞ்ஞானிகள், யாரெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கள நாத்திகர்கள். கடவுள் நம்பிக்கையற்றவங்க. இவங்களுக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. விஞ்ஞானி என்ன சொல்றாரு?
எதுவுமே கிடையாது, நாங்களே தயார் பண்றோம், நாங்க தான் உண்டாக்குறோம், எங்களால தான் உண்டாகுது, நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அப்ப இது ஒரு வகை நாத்திகம் தான். புத்தரை வழிபடுறவங்க என்ன சொல்றாங்க? நிர்வாணம், அவங்களும் நாத்திக கொள்கை தான். ஆனா அவங்க நாத்திகம் வேற மாதிரி. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு புத்தரை வழிபட்டு என்ன வேடிக்கைன்னா, விஞ்ஞானி என்ன நினைக்கிறாரு? எல்லாமே என் சொந்த முயற்சியில் நடக்கும், என் மனித மூளையை கொண்டு கண்டுபிடிச்சிட்டேன், இனி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சிருவேன், இந்த வெவ்வேறு கிரகங்களுக்குள்ள போக முயற்சி பண்ணுவேன், இதெல்லாம் கடவுளை மறுத்துக்கிட்டு சொந்த முயற்சியில வந்து குட்டிக்கரணம் போடுறாங்க இல்லையா, கிணறு தவளை மாதிரி. இது ஒரு வகையான நாத்திகம். இந்த விஞ்ஞானியோட நாத்திகம் வந்து கிணறு தவளை நாத்திகம். அடுத்தது இந்த வேற இன்னொன்னு என்ன சொன்னேன்? விஞ்ஞானியோட நாத்திகம் ஒன்று சொன்னேன், இன்னொன்னு கடவுள் மறுப்பு சொன்னேன், 63 மறந்துச்சு. விஞ்ஞானியோட நாத்திகம் இப்படிதான். அடுத்தது பேசிட்டே இருந்த மாதிரி. பிரபு, சொல்லுங்க. நாத்திகர் சொன்னீங்க, இல்ல, ரெண்டு சொன்னீங்க. ஆ, நாத்திகர் அந்த விஞ்ஞான இதுன்னு சொன்னீங்க. அதான் விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் நாத்திகர்கள். அவங்க விஞ்ஞானிகள் நாத்திகர்கள் தான், கடவுள் ம். இல்லைன்னு சொல்றவங்க. அவங்க சொந்த புத்தர் முயற்சியில புத்தர் தெரிய முயற்சி. ரைட், புத்தர் புத்தர். bro. எஸ், வெரி குட். சோ புத்தர் புத்தர் பின்பற்றுறவங்க, புத்த கொள்கையை பின்பற்றுறவங்க கடவுளே கிடையாது, படைப்பாளி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில புத்தரை கடவுளா வழிபடுறாங்க. அப்போ ஒரு விஞ்ஞானிக்கு இன்னொரு விஞ்ஞானிக்கு, ஒரு நாத்திகனுக்கும் மொத்தம் 3 வகையான நாத்திகர்கள். விஞ்ஞானி ஒரு வகையான நாத்திகர்கள், அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? சொந்த முயற்சியில் தேட முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புத்த கொள்கையை பின்பற்றவங்க, அவங்களும் கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, படைப்பாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு புத்தரை கடவுளா வழிபட்டு இருப்பாங்க. ஆச்சா, இன்னும் முட்டாள்தனமான ஒரு நாத்திகர் இருக்கா, மூட நாத்திகர். நீ கலியுகத்து நிறைய இருக்காங்க. கலியுகத்துல இருக்கிற முட்டாள் நாத்திகன் கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவான், ஆனா அவங்க தலைவருடைய சிலைக்கு மாலை போடுவான், அதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. அவங்க தலைவர் சிலைக்கு மாலை போடுறது, பாலை ஊத்துறது, அதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. ஆனா நம்ம விக்கிரகத்துக்கு பண்ணா மூட நம்பிக்கை. நம்ம கோயில் உள்ள விக்கிரகத்துக்கு மாலை போட்டா மூட நம்பிக்கை. அந்த செத்து போன தலைவருடைய சிலையை வந்து சுடுகாட்டுல வச்சிருப்பாங்க, அல்ல நடு ரோட்ல வச்சிருப்பாங்க. அந்த சிலை வந்து கருப்பா இருக்கும், அது மேல காக்கா எச்சையெல்லாம் போட்டிருக்கும், அதுக்கு போய் மாலை போடுவாங்க. அது வந்து நாத்திகம் இல்லை, அது வந்து அது வழிபாட்டுக்குரியது. அது அவங்க கொள்கை. ஸோ இப்படி இந்த முட்டாள் நாத்திகர்கள், விஞ்ஞானிகள், புத்த கொள்கை, இந்த நாத்திகருக்குள்ள இவ்வளவு முரண்பாடு இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க யாருமே வந்து உண்மையான அறிவு, போதுமான அறிவு கிடையாது. போதுமான அறிவு இல்லாதனால இந்த முட்டாள்கள், அறிவியலிகள் இவங்களுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பத்துல இருக்கு, இவங்களுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க. அதனால பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி விஞ்ஞானிகளால, முட்டாள் நாத்திகர்கள், அப்புறம் வந்து பேரளவான பௌத்த துறவிமார்கள், இல்ல பௌத்த மார்க்கத்தை பின்பற்றவங்க, இவங்களால குழப்பம் அடையக்கூடாது. இந்த குழப்பத்தை எல்லாம் போக்குறதுக்கு தான் பகவத்கீதை, பாகவத். வைணவ ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதர், பிரபுபாதர் இந்த பூமியில வந்தது இந்த மாதிரி மூடத்தனமான முட்டாள் நாத்திகர்களுக்கு பாடம் போட்டுறதுக்கு. விஞ்ஞானிகள், பேரளவான பௌதிகவாதிங்க, இவங்களுக்கு எல்லாம் உண்மையை கற்பிச்சு கொடுத்தா பிரபுபாதர் வந்தார். அதனால பிரபுபார் புத்தகத்தை யார் படிக்கிறாங்களோ, சில பிரபுபாவுடைய புத்தகத்தை யார் படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவங்களுக்கு தான் உண்மையான பகுத்தறிவு கல்வி. பகுத்தறிவு கல்வின்னு என்னது? பிரபுபார் புத்தகத்தை படிப்பது. யாகம்னா என்னது? சங்கீர்த்தனம் பண்றது. யோகம்னா என்னது? பக்தி யோகம். இவ்வளவுதான். இதை தவிர வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, டைம் வேஸ்ட் தான். ரைட். ஸோ அதான் இந்த 2 ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது